ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம் தலைவர்கள் சீரீஸில் ராஜாஜியை பற்றி பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் ராஜாஜியோட அரசியல் பயணம் பற்றி பார்ப்போம். அவர் பார்த்திங்கன்னா 1917 1921 வரைக்கும் சேலம் நகர சபை தலைவராக, அதாவது சேலத்தோட நகரமன்ற தலைவராக அவர் இருந்திருக்காரு. அப்புறம் பார்த்திங்கன்னா 1920 1922 வரை ஒத்துழையாமை இயக்கத்தில் அவர் பங்கு பெற்றிருக்கிறாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா 1921 தான் அவர் முழு அரசியலில் ஈடுபடவே ஆரம்பித்தார். 1925 திருச்செங்கோடு அப்படின்ற இடத்துல, திருச்செங்கோட்டில் காந்தி ஆசிரமம்னு ஒரு ஆசிரமத்தை அமைச்சு அங்கே மதுவிலக்கு பிரச்சாரம் செய்தார் அவர். அப்புறம் பார்த்திங்கன்னா 1930 தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகத்தை தலைமை தாங்கி நடத்துவர் இவர் பார்த்திங்கன்னா அந்த உப்பு சத்தியாகிரகம் எங்கேருந்து இது வரைக்கும் பார்த்திங்கன்னா திருச்சியிலேருந்து வேதாரண்யம் வரைக்கும் 100 பேர் வச்சு வழிநடத்தி சிறப்பாக நடத்தினார். காந்தியடிகள் பார்த்திங்கன்னா தண்டியில், அதாவது குஜராத்தில் தலைமை தாங்கி நடத்தியிருப்பார். தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகத்தை தலைமை தாங்கியவர் யாருன்னு பார்த்திங்கன்னா ராஜாஜி. எங்கேருந்து எங்கன்னா திருச்சி டு வேதாரண்யம். அப்புறம் பார்த்திங்கன்னா 1937 காங்கிரஸ் கட்சியில் நின்று சென்னை மாகாண தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சராக ஃபஸ்ட்டு அவர் பதவி ஏறாரு. 1937 1939 வரைக்கும் முதலமைச்சராக அவர் பதவியில் இருந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் பதவி விலகிறார். இந்தமாரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார்